கொண்டாடும் 21ஆம் ஆண்டு விழா மற்றும் புதிய ஆடைகள் வழங்கும் விழா இனிதே துவங்குகிறது. முதல் நிகழ்வாக இறை வணக்கம் எம் விடுதி மாணவியர்கள். அனைவருக்கும் வணக்கம். இவ்விழாவின் அழைப்பினை ஏற்று அனைத்து பகுதியிலிருந்தும் வருகை தந்துள்ள மலைவாழ் மக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள நமது சேர்மன் மேடம் அவர்களையும், தாளாளர் அவர்களையும், சிஓ அவர்களையும் வருக என வரவேற்று, மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சிறிது நேரம் தாமதமாக வருவதாக அறிவித்துள்ளதாலும் சப் கலெக்டர் வருவதில் சில தாமதம் ஏற்படுவதால் நிகழ்ச்சியை இப்போது தொடங்கி பரிசு கொடுப்பதால் மித்த நிகழ்ச்சிகளை நம்ம தொடங்கி செயல்பட்டு கொண்டிருக்கும்போது மாவட்ட ஆட்சியர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் ஒரு முறை வரவேற்று விழா நிகழ்ச்சி தொடர வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இவ்விடுதியிலே 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வி கற்று வந்த மாணவர்களில் கல்வி, ஒழுக்கம், தலைமை பண்பு, விடுதியினுடைய சுத்த பராமரிப்பு, பள்ளிக்கு விடுமுறை எடுக்காமல் தொடர்ந்து பள்ளிக்கு செல்லுதல் போன்ற நற்பண்புகளை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களில் சிறந்த மாணவியருக்கு விருது வழங்க எங்களது வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மேடம் சேர்மன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறந்த மாணவராக 11ஆம் வகுப்பிலே பிஎஸ்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலக்கூடிய எம் தர்மராஜ் என்ற மாணவர் சிறந்த மாணவருக்கான பரிசினை வெல்கின்றார். விடுதியினுடைய சிறந்த மாணவியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் ஜி காளீஸ்வரி, 11ஆம் வகுப்பு, பிஎஸ்சிஆர் அம்மணியம்மாள் மேல்நிலைப் பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவி, சிறந்த மாணவிக்கான பரிசினை பெறுகின்றார். டி ராஜ்குமார், எஸ் சதீஷ், கே விநாயகம், டி ராஜா. இவ்விடுதியில் தங்கி பயின்று வரும் சிறந்த மாணவர்களுக்கு பரிசளிக்க பிஎஸ்சிஆர் சேதுராமம்மாள் சேரிட்டி ட்ரஸ்டினுடைய ட்ரஸ்டி அம்மா அவர்களை, சாரதா தீபா அம்மா அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். மாணவியர்கள் ஏ திவ்யா, பி ஆர் காளீஸ்வரி, இ பொம்மீஸ்வரி, எம்
புஷ்பாராணி, பி. வெண்ணிலா, ஆயக்கலைகள் 64, அதில் ஆடும் கலையில் ஆனந்த கூத்தன், குழலிசை வென்ற மாயக்கண்ணன், தமிழிசை தந்த தமிழ்கடவுள் முருகன் என்று கடவுளை கலைஞராய் கலை வடிவில் காட்சிப்படுத்தி கலை நிகழ்ச்சிகளாக தர வருகிறார்கள் எம் ஜெயந்த் மலைவாழ் விடுதி மாணவ மாணவியர்கள். துவக்க நிகழ்வாக அழகு நல்ல தாமரையில் அமர்ந்த வித்வமணியாம் உயர் கல்விக்கு அதிபதியாம் கலைமகள் சரஸ்வதி தேவியை பரதக்கலையோடு வணங்க வருகிறார்கள் எமது விடுதி மாணவ மாணவியர்கள். இருப்பாள் மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள் மாதர் தீங்குரல் பாட்டில் இருப்பாள் மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள் கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள் கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள் கோதகன்ற தொழிலுடைத்தாகி குலவு சித்திரம் கோபுரம் கோயில் கோதகன்ற தொழிலுடைத்தாகி குலவு சித்திரம் கோபுரம் கோயில் ஈதனை தின் எழிலிடையுற்றாள் ஈதனை தின் எழிலிடையுற்றாள் இன்பமே வடிவாகிடப் பெற்றாள் வெள்ளைத் தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். துணையாய் வருவது தூயனர் கல்வி என்றது திருமூலர் திருமந்திரம். தரமான கல்வி ஒன்றுதான் எங்களின் தாரக மந்திரம் என்று கல்வியின் சிறப்பு பற்றி கொஞ்சம் தமிழில் பேச வருகிறார்கள் எம் விடுதி மாணவ மாணவியர்கள். நாங்கள் கல்வியில் பெருமை பற்றி பேச வந்துள்ளோம். ஆங்கோர் ஆலயம் அமைப்போம், அதற்கு இணையாக கல்வி சாலைகள் அமைப்போம் என்பதற்கேற்ப எங்கள் பிஎஸ்ஆர் கல்வி தர்மஸ்தாபகர் ஆலயங்களையும் கல்வி சாலைகளையும் அமைத்து என் போன்ற மக்களையும் கல்வி கற்கும் வாய்ப்பை தந்துள்ளார்.
கற்கே நன்றுதான் பிச்சை புகழும் கற்கே நன்றுதான் என்றும் கண்ணும் மண்ணும் நம் சொந்த என்பதை போல என்னும் எழுத்தும் தந்துள்ளார். கற்காமலே இருப்பதை விட பிறக்காமலே இருப்பது நல்லது. ஏனென்றால் அறியாமை என்ற தீவினையின் மூலவேர் கல்விதான். ஒரு காகிதம் கூறியதாம் எவரி வெற்று காகிதம் என கூறாதே. ஒரு நாள் அவர்களும் பட்டமாய் பரப்ப நீயும் அதை அண்ணாந்து பார்ப்பாய் என்றார் மகாகவி பாரதியார். இது எந்த அளவிற்கும் உண்மை என உணர்ந்துவதே கல்விதான். கத்திகளால் செய்த யுத்தங்களை விட யுத்தியினால் அதாவது புத்தியினால் செய்த யுத்தங்களே அதிகம். படித்து படித்து பாரதத்தை பாராள செய்தவர் திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள். பெருமைக்காக தேடி பெறுவது ஏட்டுக்கல்வி. நாம் பெற்றதை கொண்டு தேடிக்கொள்வது அழியா கல்வி. அத்தகைய கல்வி தடைகள் பல வந்தாலும் தகர்த்தெறிந்து உரிமையுடன் கற்று பெருமை சேர்ப்போமாக. வாழ்க வாழ்க கல்வி கற்போம், வளர்க வளர்க அதன் பெருமை. ஓங்கட்டும் ஓங்கட்டும் கல்வி செல்வம், தங்கட்டும் தங்கட்டும் மாசிலா புகழ். நன்றி. தோசை அம்மா தோசை என்ற பாடல் படிக்கும் வயதில் சேற்றுவயல் ஆடி நாற்று நட ஆசை என்று இன்னும் எத்தனையோ ஆசைகளுடன் ஆனந்த நடனமாட வருகிறார்கள் எம் விடுதி மாணவ கண்மணிகள். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சேற்று வயலாடி நாற்று நட ஆசை, மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசை, வானவில்லை கொஞ்சம் உடுத்திக் கொள்ள ஆசை, பனித்துளிக்குள் நானும் படுத்துக் கொள்ள ஆசை, சித்திரைக்கு மேலே சேலை கட்ட ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை. Save nature, save future. Preserve the forest for our healthy tomorrow. Grow a tree, get oxygen free. No trees, no oxygen. No oxygen, no life. Our tribal student, Selvan A. Manikandan, is going to deliver a speech about it in English. The Honorable Chief Guest, the Generous Chairman Sir, the most distinguished Madam Chairman, the kind Kartad Amma, the cherished Deepamma, the magnanimous Nalin Amma, the most esteemed correspondent Sir, the revered COO Sir, the entire kids of our institutions and industries, the tireless teachers, the hardworking tribal hostel staff members, the respected government official, dear parents, and my sweet inmates, my humble pranams to all. I bow down at the lotus feet of our founding father, Sri Gurubhakta Mani Ayya. Under his able guidance, our beloved Amma started the Jain Tribal Hostel for providing good education with moral values to the poor children of tribal families in 2005. Now our cherished Deepamma has equipped our hostel with good infrastructure. It moved head of 108 children. With this brief introduction, I begin my speech on the topic Tribals, the pioneers of conserving nature. Tribals and nature both are inseparable. Nature, the gift of God, guarded by tribals, is essential for the existence of life on the earth. Tribals live in harmony with nature, preserving forests and their biodiversity.
The existence of tribals engenders beauty of the nature. The dependence of the tribals on the forest for their livelihood makes them realize the importance of flora and fauna without any disturbance. We are the tribal communities of pioneers of understanding and implementing sustainable development even before arrival of formal governments across the world. We know all the resources are very vital from protecting the nature and its ecosystem. We never encourage over harvesting. We follow rotational farming. We are totally against hunting animals. We worship them as our deities. We care for their environment better than anyone else. Years are passed, changes are happening around us. We come to know that the education is important of this age, one survival. We come out of our original homes for studies with the guidance and the support of our AMCO group. Our group provides us opportunities to study in our prestigious institutions. For many parents, it is a dream for their admitting their children in this institution. For we the tribal, it is a bond for studying here. Our families are really indebted to our kind-hearted Amma. Away from home, away from forest, do not make us feel lonely. We still live with nature. Under the guidance of our respected chairman, Sir Sri P.R. Venkatrama Raja and Nirmala Amma, a water body backside of our hostel named Vete Perumal Temple Gammai has been restored with many medicinal plants. The enchanting beauty of the water body attracts everyone. A footpath laid on the banks for walking is a boon for people of that area. We the tribal hostel students will go walking in the evening and enjoy watching the grand appearance of with this mountainous beauty. Thank you. Jai Hind. சித்திரம் பேசும் சிங்கக்கலை, தடியையும் வணங்கும் தமிழர்களின் கலை, வீரத்தை சொல்லும் தற்காப்பு கலை, தமிழர்களின் தன்னிகரற்ற பாரம்பரிய கலை. ஆம், அதுதான் சிலம்பக்கலை. சிலம்பம் உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை சிந்தையை அள்ளும் நடனத்தின் மூலம் காட்சிப்படுத்த வருகிறார்கள் எம் விடுதி மாணவ மாணவியர்கள். தமிழர்களின் பாரம்பரியமான வீர விளையாட்டுகளில் சிலம்பமும் ஒன்று. தமிழர்களின் வீர விளையாட்டான சிலம்பத்தை மறக்காமல் இருக்க, அழியாமல் காக்க, நற்குணத்தையும் நற்பண்பையும் வீரத்தையும் இவ்வுலகிற்கு தமிழினம் சொல்லும் பாடலே சிறந்த முதலாட்டம், உன்னை காக்கும் நிழலாட்டம், படைய விரட்டும் துணிவாட்டம், சீறி பாய்வோம் புலியாட்டம், எதிர்த்து நிற்போம் இரும்பாட்டம், வீரத்தை தூண்டும் உரையாட்டம், வீர தமிழனின் சிலம்பாட்டம், சிலம்பாட்டம், தற்காப்பில் சிறந்த முதலாட்டம், உன்னை காக்கும் நிழலாட்டம், படைய விரட்டும் துணிவாட்டம். அதுதானே சாமி கலை சொல்ல கேட்டு பண்பாட காத்தோம் அயலாட்டு மோகம் அதுக்குள்ள மாட்டி இன்னைக்கு ஏனோ இனத்தோட தவிச்சோம் வேற தொலைச்சா வேற ஒருத்த பாதையில நீ மண்ணாம முன்ன மதிச்சா முன்ன நீ வழியல் காட்டி போத ரோச இருக்கா வீச முழுக்கும் கட்ட பொம்மை கையாம கோவம் இருக்கா
மலைகளிலே பிறந்திட்டாலும் மலைகளிலே வாழ்ந்திட்டாலும் எங்களின் அன்னை மலையரசியின் மனத்தினை இசையின் மொழியால் இன்னிசை தமிழால் குளிரச் செய்வோம் என்று கூறி கொண்டாடு கொண்டாடு என்ற பாடல் வரிகளோடு முரசு கொட்ட வருகிறார்கள் எமது விடுதி மாணவ மாணவியர்கள். பச்சமலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு. காடு கொண்ட மூங்கிலா நாதஸ்வரந்தா, அதில் காத்து வந்து வாசிக்குமே 7 ஸ்வரந்தா. பறவைகளும் நாங்களும் தான் சேமிப்பதில்ல, எங்க பரம்பரைக்கு வறுமையில பஞ்சமும் இல்ல. விடிய விடிய விளையாடுங்க, முடிய முடிய சுதி போடுங்க, தெரிக்க தெரிக்க துளி கொட்டுங்க, பறந்து பறந்து பறை கொட்டுங்க. மலையில் மலையில் பிறந்த மாணிக்கம் நாங்க, மலையெல்லாம் கொட்டுது கொட்டுது, மலையெல்லாம் சொட்டுது சொட்டுது, விதையெல்லாம் முட்டுது முட்டுது, நன்மை விளையாதோ. நிலமெல்லாம் நட்டது நட்டது, விறகெல்லாம் கொட்டுது கொட்டுது, மனமெல்லாம் கிட்டுது கிட்டுது, சந்தம் வழியாதோ. கொண்டாடு கொண்டாடு குட்டி மலை கொட்டி கொண்டாடு, பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு. நாடு நம் நாடு, பொண்ணு வளையிறத்தை நாடு, ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய் வீடு. கொண்டாடு கொண்டாடு கும்மி கொட்டி வந்து கொண்டாடு கொண்டாடு. வித்து வந்து விளைச்சாக்கா முத்து விளையுது நம் நாடு, மலையெல்லாம் கொட்டுது கொட்டுது, மலையெல்லாம் சொட்டுது சொட்டுது, விதையெல்லாம் முட்டுது முட்டுது, நன்மை விளையாதோ. நிலமெல்லாம் நட்டது நட்டது, விறகெல்லாம் கொட்டுது கொட்டுது, மனமெல்லாம் கிட்டுது கிட்டுது, சந்தம் வழியாதோ. மலையெல்லாம் கொட்டுது கொட்டுது, மலையெல்லாம் சொட்டுது சொட்டுது, விதையெல்லாம் முட்டுது முட்டுது, நன்மை விளையாதோ. நிலமெல்லாம் நட்டது நட்டது, விறகெல்லாம் முட்டுது முட்டுது, மனமெல்லாம் கிட்டுது கிட்டுது, சந்தம் வழியாதோ வழியாதோ. இசையும் வந்தது. நாடகம் எங்கே? அதுதானே உங்கள் கேள்வி. நடிகர்கள் நிறைந்து போன நாடக உலகில் நாங்களும் சிறந்த நடிகர்களே நாடகத்தில் மட்டும், நாங்களும் சிறந்த நடிகர்களே நாடகத்தில் மட்டும் என்று திருந்திய கல்வன் என்ற நகைச்சுவை நாடகத்தை நடித்து காட்ட வருகிறார்கள் எம் விடுதி மாணவர்கள். பக்கத்தில் கவிதா எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் கோஸ்பகாண்டில் அழகா இருக்கேன். என்னடி காலையிலே வாய் குசாம போய் சொல்ற? ஏன் நான் அழகா இல்லையா? நீங்கள் 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 கூட பார்த்து சொல்லுங்க. அழகா தாண்டி இருக்க, ஆனா குஷ்பு அழகு இல்லடி. சரி, உன் கல்யாண வாழ்க்கை எப்படி தான் போயிட்டுருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஆனா ஒரே ஒரு பெரிய பிரச்சனை தான். செல்மணி செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணலையா? அது இல்லடி, என் சிவகாமி அத்தை தான். பாகுபலி சிவகாமியா? அது இல்லடி, என் மாமியார் சிவகாமி தான். செல்லு பார்த்தா வராங்க, டிவி பார்த்தா வராங்க, ஃபோன் பேசினா வராங்க, அதை விடு வீட்டு வேலை பார்க்கலான்னா வராங்க. அப்போ வையாம தூக்கி வச்சு தாளாட்டு வச்சுவாங்க. அடுப்பில் சோறு வச்சு தந்துக்கேன்,
குழஞ்சிரும். உன்கிட்ட பெருமை பேசினாலே இப்படி தான். நான் போயிட்டு வரேன்டி. இவ வேற அத்தையை பற்றி பேசி பேசி டென்ஷன் ஆகிட்டா. என்னடி மருமக மாலினி நடு வீட்டில் உட்காந்து வேலை வெட்டி பார்க்காம செல்ல பார்த்துக்கிட்டு இருந்தா நீ உருப்பிடுவியாடி? நடு வீட்டில் உட்காந்து பார்க்காம நடு தெருவில் உட்காந்து பார்ப்பேன். இது என்னோட வீடு, இது என்னோட தெரு, நான் எங்கே வேணால் உட்காந்து பார்ப்பேன். அந்த செல்லு வேணும், நான் உங்கள் அப்பா வீட்டில் இருந்து கொண்டாந்துருக்கலாம்ல. இது ஏன் வீடு? அத்தை வீடு மட்டும்தான் உங்கது. இங்கே இருக்க பொருள் என்னது? டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி இதெல்லாம் நான் கொண்டு வந்தது. அடைச்சி ஏசி ஆனாவில் ஃப்ரிட்ஜில் கூலிங்கே இல்லை, வாஷிங் மிஷினில் துணியே வைக்க முடியலை. இதெல்லாம் உங்கள் அப்பா பாண்டி பாஜாலேருந்து செகண்ட்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்துருப்பார் போல. எங்கள் அப்பா நேரத்தில் எனக்கு வாட்சும் செகண்ட்ஸ்லேருந்து வாங்கி வந்துருக்காங்க. உங்கள் அப்பா உங்களை சேனை தள்ளி விட்டாங்க. எங்கள் அப்பாவை பற்றி பேசுனா நான் மிருகமாக மாறிடுவேன். மிஞ்சி மிஞ்சி போனால் கழுதியை மாறுவீங்களா? டன் 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 டன். என்னடா நடு வீட்டில் உட்காந்து திருட வந்த வீட்டுக்குள்ள திருட சொன்னா திண்டுகிட்டு இருக்கேன். பா சாப்பாடு வச்சுட்டு வந்துருக்கேன், சாப்பிட்டு வரேன். இதை சாப்பாட்டை சமைச்சதெல்லாம் இந்த வீட்டு மருமக தான். யாருடா நீ? வீட்டுக்குள்ள திருடியா வந்திருக்கீங்க? யாரா நீங்க? காட்டுல இருந்து தப்புச்சு வந்த குரங்கு மாதிரி இருக்கீங்க. இந்த வட்டாரத்திலேயே வாண்டர்ல இருக்கிற நம்பர் 1 திருடங்க நாங்க. என் பேரு பூச்சி. என் பேரு காட்டு பூச்சி. கற்பாம்பூச்சி மாதிரி மூஞ்சா வச்சுக்கிட்டு காட்டு பூச்சிங்கிற சத்தம் போட்டா குத்திடுவேன். குத்துனா கத்துவேன், கத்துனா குத்துவேன், குத்துனா கத்துவேன். காதுல, மூக்குல, கழுத்துல எல்லாத்தையும் நகைய கழட்டி கொடுங்க. அப்படியே காலில் இருக்க செருப்பை கழட்டி கொடுக்கட்டா? டென்ஷன் ஆத்தாஞ்சாண்டி. என்ன மறுமேல அடிப்பமா? சரிங்க அத்தை, இந்தாங்க அத்தை கம்பு. மறுமேலே அவன் வாயிலே நாலு குத்து குத்து. அத்தை அவன் விளாவல ஏறி மிதிங்க அத்தை. நிறுத்துங்க ஆண்டி, நிறுத்துங்க மருமக ஆண்டி. உட்காருங்கடா உட்காருங்க. தம்பிகளா என்னைக்கும் திருடி சாப்பிடக்கூடாது, உழைச்சி சாப்பிடணும். நானும் என் மருமகளும் பொழுதுபோக்குக்கு சண்டை போட்டா வீட்டுக்குள்ள திருடையா வரீங்க. நாங்கள் இப்போ அடிச்சுக்கிடுவோம், சாயங்காலம் குடிக்கிடுவோம். இனிமேல் என் வீட்டில் திருடுனீங்க, உங்களுக்கு ஒரு தண்டனை. அத்தை என்ன தண்டனை? என் மருமக சமைக்கிற சாப்பாட்டை இவங்க 2 பேரும் 1 மாசமா சாப்பிடணும். அத்தை சரி சரி விடு, சும்மா தான் சொன்னம்மா. ஒரு காப்பி போட்டோமா? சரிங்க அத்தை. மருமகளே இன்னைக்கு நம்ம டிவியில் சிறகடிக்க ஆசை நாடகம் போட்டுற போகிறாங்க. வா நம்ம 2 பேரும் சேர்ந்தே போய் பார்ப்போமா? சரிங்க அத்தை. நன்றி வணக்கம். வேலெடுத்து நின்றவனே வேலவா, தமிழ் நூலெடுத்து தந்தவனே வேலவா, 6 படை வீடு சென்று 6 முகம் கண்டு கொண்டு காவடிகள் தோளெடுத்து ஆடவா என்று காவடி ஏந்தி கந்த கடவுளை வணங்கி நடனமாடி வருகிறார்கள் எம் விடுதி மாணவ மாணவியர்கள். சேர்ந்து இடி இடிக்குதடா, வேலும் படி ஏறுதடா வேலையா. தாக்க தாக்க தாக்குமடா, நோக்க நோக்க தாக்குமடா, பார்க்க பார்க்க பரவுமடா முருகையா. தமிழருக்கு முப்பாடு முருகந்தா, இந்த முப்பாட்டை எங்களுக்கு தலைவந்தா. நீ கட்டுக்குள்ள நடமாடி, நாட்டுக்குள்ள முடிசூடி, வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா. நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடுடா, நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடுடா. சேவல் கோடி
தமிழ், ஆங்கிலத்தில் மட்டுமல்ல சமஸ்கிருத மொழியிலும் கூட சளைக்காமல் பேசுவோம் என்று இதிகாசங்களை பற்றி பேசி சமஸ்கிருத மொழியை இந்த சாமானிய மக்களும் கற்று தேர்ந்திட கரம் கொடுத்த எங்களின் கற்பக விருட்சம் அன்பிற்குரிய அம்மாவையும் முதலாளி ஐயாவையும் அவரது குடும்பத்தாரையும் நன்றியோடு என்றென்றும் வணங்கிடுவோம் என்று கூறி சமஸ்கிருத மொழியிலே பேச வருகிறாள் எம் விடுதி மாணவி ஜி காளீஸ்வரி. ஸ்ரீ குருப்யோ நமக. சர்வேஷாம் கிருதே சுபசாயம். ராமாயண மகாபாரதம் ச அஸ்மாகம் இதிகாச கிரந்தௌ பவதக மனுஷ்யாக கதம் ஜீவனம் குரியகோ இதி போதே தக இமாவ் கிரந்தௌ தஸ்மாது ராமாயணாது ஏகாம் கடனாம் அஸ்மாகம் சபாயாம் வதிதும் இச்சாமி. சீதா தேவி அசோகவனே ராவணேன பந்திதா ஆசீத். ததானிம் ஹனுமான் சீதாம் ஹன்விசன் அசோகவனம் பிரார்த்தவான். சீதாம் திருஷ்டவாம் அம்பா அகம் ஹனுமான். ராமஸ்ய தூதக இதி அவதத் ஏவம் ராமக பவதிம் ரட்சிதும் சீக்கிரமேவ அத்ர ஆகச்சதி இத்யபி அவதத் இமாம் வார்தாம் ஸ்ருத்வா அதி சந்துஷ்டா சீதா தேவி. ஹனுமந்தம் திருஷ்டவா பக்த அகம் வனே அஸ்மி மம ஹஸ்தேது கிம்மபி நாஸ்தி தாதும் இதி வதந்தி பரிதக பஸ்யதி. சமீபஸ்தே விருட்சே வித்யமானாயாக லதாயாக பர்ணம் அவச்சித்ய ஏதன் மாத்திரம் அஸ்தி இதி வதந்தி ஹனுமதே ததாதி. சந்தோஷேன ஹனுமன் தத் பர்ணம் ஸ்வீகரோதி தத் பர்ணமேவ இதானிம் தன விஜய சூசகம் வெறுமை பிளஸ் இலை வெற்றிலை வெற்றியை குறிக்கும் இலை இது பிரசித்தம். வயம் அபி பர்வதேசு ஆசான் அஸ்மான் அபி ஜீவனே விஜய சகிதான் கர்த்தும் அஸ்மாகம் ராம்கோ பரிஷத்தாக பூர்வதன சேர்மன் குருபக்த மணிகி ஸ்ரீமான் ராமசுப்ரமணிய ராஜா தேஷாம் தர்மபத்னி சுதர்சன மாதாச்ச அத்ர ஆனித வந்தவ் ஏதயோகா சகக்காரேன சத்யக அஸ்மின் ஜெயந்த் சாத்ரவாசே அஷ்டோத்திர சத சாத்ராக நிவசந்தக வித்யாம் அர்ஜந்தி. சர்வேஷு சேத்ரேஷு பிரகாசிதும் கீதம் பரதநாட்டியம் மிருதங்கம் சிலம்பம் வயலின் வீணா கிராமியகலகா சித்திரரசனா சம்ஸ்கிருதம் சங்கணகம் ஆங்கில பாஷா இத்தியாதினாம் விசேஷ கட்சியாக ஆயோஜயந்தி. அஸ்மத் குடும்பஸ்ய கிருதே ஏகாதிக சதம் கிருகாணி சர்வகாரைகி சகமிலித்வாத் நிர்மித வந்தக சகமகிலா ஸ்வயம் சகாயக கணத்வாரா விருத்தி லாபக சிகிக்ஷா சிபிரம் அத்தியாவசியக வியவஸ்தா இத்தியாதின் கூர்வத்யக அஸ்மாகம் சேர்மன் PR வெங்கட்ராம ராஜா மகோதயேப்யக தேஷாம் தர்மபத்னி ஸ்ரீமதி நிர்மலா ராஜு மகோதயாப்யக தன்யவாதான் சமர்ப்பயாமி. அஸ்மாகம் வித்யாலயஸ்ய நிதேசகக ஸ்ரீமன் NK ஸ்ரீகண்டராஜா மகோதயேப்யக தன்யவாதான் விதனோமி. कार्याभ्यासे आस्माने प्रेरन्दिभ्यः श्रीमती शारदा दीपा महोदयाभ्यः एवं श्रीमन् श्रीरामराजा महोदयेभ्यः धन्यवादान् समर्पयामि. अस्मत् छात्राः सरलतया विद्याम् अभ्यस्तुं सहायं कुर्वद्भ्यां श्रीमती नलिना रामलक्ष्मी महोदयाभ्यः एवं श्रीमन् रामकुमार राजा महोदयेभ्यः धन्यवादान् विदनोमि. अस्माकं कृते सर्वविध सौकर्याणि कुर्वद्भ्यः श्रीमती सुदर्शन मातृभ्यः रामको परिषद्भ्यः च धन्यवादान् समर्पयामि. वयं सम्यक् पठित्वा सर्वेषु अपि क्षेत्रेषु उन्नतपदवीं प्राप्नुमः. अस्मद् विद्यालयस्य राष्ट्रस्य च कीर्ते अगनिशम् प्रयतामगे इति दृढ संकल्पं कुर्मः. जयतु संस्कृतं जयतु भारतं. धन्यवादः. பரதம், சிலம்பம், காவடி, கோலாட்டம் என எத்தனை வகை நடனங்களை தந்திட்டாலும் எங்கள் குலவம்சத்தின் ஆதிவாசி நடனம் தரும் ஆனந்தமே தனி சுகம்தான் என்று தங்களது துழலான நடனத்தின் மூலம் அதனை காட்சிப்படுத்த வருகிறார்கள் எமது விடுதி மாணவர்கள்.
சிலுக்குறாள் ஜிங்கலியா ஜிங்கலியா சித்திரக்குள்ள கலக்குறானே மலைவாழ் பழங்குடியின மக்கள் மற்றும் மலைவாழ் குழந்தைகள் கொண்டாடும் 21ஆம் ஆண்டு விழா புதிய ஆடைகள் வழங்கும் விழாவின் வரவேற்புரை ஆற்றிட பிஏசிஆர் சேதரவம்மாள் சேரிட்டி ட்ரஸ்டினுடைய ட்ரஸ்டி வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஸ்ரீமதி எஸ் சாரதா தீபா அம்மா அவர்களை அன்போடு மழைக்காளிக்கிறோம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இறைவனின் அருளாலும் பரம பூஜ்ய சுவாமி ஸ்ரீமத் தயானந்த சரஸ்வதி அவர்களின் ஆலோசனைப்படி மேற்கு தொடர்ச்சி பள்ளி பகுதியில் வாழும் மலைவாழ் பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்காக மலைவாழ் பழங்குடியின மக்கள் சேவை 2004 தொடங்கி இன்று வரை செம்மையாக நடைபெறுவதற்கும் இவ்விடுதியை உருவாக்க காரணமான எனது தந்தையின் நல்ல ஆசையோடு இவ்வுரையை தொடங்குகின்றேன். மலைவாழ் குழந்தைகள் மற்றும் மலைவாழ் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்த்தவும் அவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க வழிநடத்தி வரும் எனது தாயார் அவர்களை வணங்குகிறேன். ராம்கோ குரூப் சேர்மன் அவர்களின் துணைவினார் எனது அண்ணி ஸ்ரீமதி நிர்மலா ராஜு அவர்களை வரவேற்று மகிழ்ச்சி படுகிறேன். இவ்விழாவுக்கு வந்துள்ள பிஏசிஆர் ராமசாமி ராஜா கல்வி தர்மஸ்தானம் ட்ரஸ்டியும் பள்ளிகளின் கரஸ்பாண்டன்ட் ஸ்ரீ என்கே ஸ்ரீகண்டராஜா அவர்களை வரவேற்பிதல் பெருமை கொள்கிறேன். அலுவலக பணிகள் 1000 இருந்தாலும் எங்களின் அழைப்பை ஏற்றி இவ்விழாவிற்கு வந்துள்ள விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் முனைவர் விபி
ஜெயசீலன் ஐஎஸ்ஆர் அவர்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள ராஜபாளையம் தாசில்தார், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், காவல்துறை அலுவலர்கள், வனத்துறை அலுவலர்களையும் வரவேற்கிறேன். ராம்கோ ட்ரஸ்ட் சிஓஓ திரு கிரிதரன் அவர்களை விடுதி மாணவர்கள், கல்வி கற்கும் பிஏசிஆர் கல்வி தர்மஸ்தாபன அனைத்து பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களையும் இவ்விழாவில் கலந்து கொண்டுள்ள ராம்நகர், வள்ளியம்மாள் நகர், அத்திக்கோயில், ஜெயந்த் நகர், செண்பகத்தோப்பு, ஐயனார் கோவில், தலையானை, மொக்கத்தான் பாறை, சொக்கம்பட்டி பகுதிகளின் மலைவாழ் பழங்குடியின மக்களையும் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கலையையும் வரவேற்கிறேன். இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் கடந்த 21 வருடங்களாக இங்கே நடைபெறும் ஆண்டு விழாவிற்கு 200 மலைவாழ் பழங்குடியின குடும்பங்களை அழைத்து அவர்களுக்கு விருந்து வழங்கி மற்றும் சேலை, வேஷ்டி, சட்டை, அவர்களின் குழந்தைகளுக்கு சட்டை என புதிய ஆடைகள் வழங்கி வருகிறோம். மலைவாழ் பழங்குடியின ஒட்டுமொத்த சமுதாய வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு செயல்படும் இந்த ஜெயந்த் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டலை சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கும் எனது தாயார் அவர்களின் சேவையை நினைத்து இந்த தருணத்தில் பெருமை அடைகிறேன். மலைவாழ் மக்கள் சேவை பிரிவு திட்டத்திற்கு அனைத்து உதவிகளும் ஆலோசனைகளையும் வழங்கி வரும் எனது சகோதரர் ராம்கோ குரூப் சேர்மன் PR வெங்கட்ராமராஜா அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். ஜெயந்த் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் மற்றும் மலைவாழ் பழங்குடியினர் நலவாழ்வு திட்டங்களை ஊக்கத்துடன் செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற மேலாளர் K. முருகேசன் அவர்களை குறிப்பிடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களது சேவையை சிறப்பாக தொடர முழு ஒத்துழைப்பை அளித்து வரும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், வனத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை, நீதித்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி. விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற எங்களது வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மேடம் சேர்மன் அவர்களுக்கு PSCR சேதுராம்மாள் சேரிட்டி ட்ரஸ்டினுடைய ட்ரஸ்டி ஸ்ரீமதி S. சாரதா திபா அம்மா அவர்களை பொன்னாடை அணிவித்து சந்தனமாலை அணிவிக்கும்படி சிரம் தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறோம். என்றும் எங்களின் அன்பிற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரியவராகும் எங்கள் அம்மா அவர்களுக்கு PSCR சேதுராம்மாள் சேரிட்டி ட்ரஸ்டினுடைய ட்ரஸ்டி ஸ்ரீமதி சாரதா திபா அம்மா அவர்களை சந்தனமாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கும்படி சிரம் தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறோம். மலைவாழ் பழங்குடியின சேவை பற்றி அறிக்கை. அனைவருக்கும் வணக்கம். இறைவன் இன்னருளால் மலைவாழ் பழங்குடியினர் சேவை மற்றும் விடுதியை தொடங்கிய நமது ஸ்தாபகர் குருபக்துமணி ஸ்ரீ PR ராமசுப்பிரமணிய ராஜா தர்மரட்சகர் அவர்களின் நல்லாசியோடு இவ் அறிக்கையை தொடங்குகிறேன். பரமபூஜ்ய சுவாமி ஸ்ரீமத் தயானந்தா சரஸ்வதி அவர்களின் ஆலோசனைப்படி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வாழும் மலைவாழ் பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்காக ஸ்ரீமதி சுதர்சனம் அம்மா அவர்களின் கருணையால் 2004ஆம் ஆண்டு PSCR சேதுராம்மாள் சேரிட்டி ட்ரஸ்ட் மூலம் மலைவாழ் பழங்குடியினர் சேவை பிரிவை தொடங்கி ட்ரைபல் ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் மில் வளாகத்தில்
69 குழந்தைகளுடன் தொடங்கப்பட்டது. பின்னர் மலைவாழ் பழங்குடியின மக்களின் கல்வி நலன் கருதி 1 ஏக்கர் நிலப்பரப்பில் 2 கோடி மதிப்பில் இந்த ஜெயந்த் ட்ரைபல் ஹாஸ்டல் புதியதாக அனைத்து வசதிகளுடன் கட்டப்பட்டு 2011 திறந்து வைக்கப்பட்டது. இவ்விடுதியில் தற்போது 108 மாணவ மாணவிகள் தங்கி நமது பிஎஸ்சி ராமசாமி ராஜா கல்வி தர்மஸ்தாபன பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் கல்வி பயின்று வருகிறார்கள். ராம்கோ பாலவித்யா பள்ளியில் 6 மாணவ மாணவிகளும், பிஎஸ்சிஆர் சேதுராமம்மாள் துவக்கப்பள்ளியில் 22 மாணவ மாணவிகளும், டிஏகேஎம்ஆர் துவக்கப்பள்ளியில் 27 மாணவ மாணவிகளும், பிஎஸ்சிஆர் அம்மணியம்மாள் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் 24 மாணவிகளும், பிஎஸ்எம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் 27 மாணவர்களும், ராஜூஸ் கலைக்கல்லூரியில் 3 மாணவ மாணவிகளும், மொத்தம் 108 மாணவ மாணவிகள் கல்வி கற்று வருகின்றனர். 2005க்கு முன் கல்வி நிலையை ஆய்வு செய்ததில் விருதுநகர், தென்காசி, மதுரை, தேனி மாவட்ட மலைவாழ் பழங்குடியின மக்களில் மொத்தம் 12 நபர்கள் தான் படித்த நபர்கள் இருந்தார்கள். ஆனால் இவ்விடுதியில் தொடங்கியதன் மூலம் படித்தவர் நிலை உயர்ந்து தொடக்க கல்வி முதல் உயர்கல்வி வரை 265 நபர்கள் கல்வி கற்று பயனடைந்துள்ளார்கள். ராம்கோ நிறுவனம் அனைவரும் படிக்க வேண்டும் என்ற கல்வி விழிப்புணர்வை மலைவாழ் மக்களிடம் ஏற்படுத்தியுள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது விடுதியில் கல்வி பயின்று சென்றவர்கள் தனியார் மற்றும் அரசு துறைகளில் பணிபுரிந்து வருகிறார்கள். குறிப்பாக வனத்துறையில் நிரந்தர பணியாளராக 3 நபர்கள், தற்கால பணியாளராக வேட்டை தடுப்பு காவலர், தீத்தடுப்பு காவலர் என 15 நபர்கள், சூழல் மேம்பாட்டு குழுவில் 20 நபர்கள் என வேலை பார்த்து வருகிறார்கள். எமது விடுதியில் டிசம்பர் 2023 முதல் தமிழ்நாடு கலை பண்பாட்டுத்துறை மூலம் ஜவஹர் சிறுவர் மன்றம் ஏற்படுத்தி அதன் வழியாக இவ்விடுதியில் சனி ஞாயிற்றுக்கிழமையில் சிலம்பம், கிராமிய கலை, ஓவியம், பரதம் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. ஸ்ரீமதி லிங்கம்மாள் சாஸ்திர பிரதிஷ்டா ட்ரஸ்ட் நடத்தும் இசைப்பள்ளியில் எமது விடுதி மாணவர்கள் பாட்டு வகுப்பு, மிருதங்கம், வீணை, கீபோர்ட், வயலின் என பல்வேறு கலைகளை கற்று வருகிறார்கள். விருதுநகர் AAA பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற 2024 கல்வி ஆண்டிற்கான ஸ்கூல் இனோவேஷன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் போட்டியில் பிஎஸ்சிஎம் பள்ளியில் அடல் லேப் ப்ராஜெக்ட் குழு மாணவர்கள் கலந்து கொண்டு ரூபா 10,000 பரிசு தொகையை நமது மாவட்ட ஆட்சியரிடம் பெற்றார்கள். இக்குழுவில் ஒருவராக எம் விடுதி மாணவர் தர்மராஜ் கலந்து கொண்டு ரூபாய் 2,000 பரிசு தொகை பெற்றுள்ளார். மேலும் இம்மாணவர் ராஜபாளையம் மண்டல அளவில் கால்பந்து போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடி பிஎஸ்சிஎம் பள்ளி வெற்றிக்கு வழிவகுத்துள்ளார். மற்றும் உலக யானைகள் தினம் கொண்டாட்டம் பீமராஜா ஜானகியம்மாள் சேரிட்டி ட்ரஸ்ட் நடத்திய ஓவியப் போட்டியில் கலந்து கொண்டு பரிசு பெற்றுள்ளார். 78வது சுதந்திர தினம் முன்னிட்டு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நடத்திய கலை நிகழ்ச்சியில் எமது விடுதி மாணவ மாணவியர்கள் 15 நபர்கள் கலந்து கொண்டு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை நமது மாவட்ட ஆட்சியர் பெற்றுள்ளார்கள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். விடுதி மாணவ மாணவியர்களுக்கு 3/7/2000 அன்று பொது மருத்துவ முகாம், 16/2/2024 அன்று பல் மருத்துவம் நடத்தப்பட்டு மாணவ மாணவியருக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. 24/8/2024 அன்று தென்காசி மாவட்டம் குற்றாலத்துக்கு அழைத்து சென்று புத்தக கண்காட்சி, சாரல் திருவிழாவில் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டார்கள். குற்றாலம் அடநாயனார் அணையையும் பார்வையிட்டு மகிழ்ந்தார்கள். தமிழ்நாடு கிராம வங்கி சார்பில் மாணவ மாணவியருக்கு வங்கி கணக்கு தொடங்க இவ்விடுதியில் 30/11/2024 அன்று முகாம் நடத்தப்பட்டு 50 நபர்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டது. இவ்விடுதிக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு AT ஜெகதீஷ் சந்திரா அவர்கள், திரு KK ராமகிருஷ்ணா அவர்கள், விருதுநகர் மாவட்ட நீதிபதி திரு ஜெயக்குமார் அவர்கள், திண்டுக்கல் மாவட்ட முதன்மை நீதிபதி கருணாநிதி அவர்கள், தென்காசி மாவட்ட முதன்மை நீதிபதி ராஜவேல் பாண்டியன் அவர்கள், தமிழ்நாடு மனித உரிமை ஆணைய தலைவர் திரு கண்ணதாசன் அவர்கள் இவ்விடுதிக்கு வருகை தந்து விடுதியை ஆய்வு செய்து மாணவ மாணவர்களிடம் பழங்குடியினர் கல்வி நிலையை பற்றியும் கல்வியின் முக்கியத்துவம் பற்றியும் பேசி மாணவர்கள் உயர்கல்வி படிக்க உற்சாகப்படுத்தினார்கள். விடுதி தூய்மையாக பராமரிப்பு, பழங்குடியினர் மக்கள் மேம்பாட்டிற்காக ராம்கோ நிறுவனம் எடுத்து வரும் அனைத்து முயற்சிகளையும் பாராட்டி வாழ்த்தி சென்றார்கள். மலைவாழ் குழந்தைகளுக்கு மட்டுமின்றி மலைவாழ் மக்களுக்கு எங்களுடைய சேவையை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கும் என்பதற்கு சில சான்றுகள். விருதுநகர் மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழு
மூலம் சட்ட விழிப்புணர்வு முகாம் அய்யனார் கோயில் செண்பகத்தோப்பு பகுதி மக்களுக்கும், ராம்நகர் அத்திகோயில் ஜெயந்தி நகர் வள்ளியம்மா நகர் பகுதி மக்களுக்கும் விருதுநகர் மாவட்ட நீதிபதி அவர்கள் தலைமையில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. இம்முகாமில் கலந்து கொண்ட 180 மலைவாழ் மக்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் போர்வை வழங்கப்பட்டது. அய்யனார் கோயில் மக்களுக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலர் தலைமையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் 30 குடும்பங்கள் பயனடைந்துள்ளார்கள். ஜெயந்தி நகரில் பொங்கல் திருவிழா நமது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 11/1/2024 அன்று அய்யனார் கோயில் பகுதியில் மலைவாழ் பழங்குடியினர் குடியிருப்பில் பொங்கல் திருவிழா விருதுநகர் மாவட்ட குடிமைப்பொருள் துணை ஆட்சியர் திருமதி அனிதா அவர்கள் தலைமையில் 13/1/2024 அன்று நடைபெற்றது. இவ்விழாவில் புத்தாடைகள், கரும்புகள் வழங்கியும் மதிய விருந்து கொடுக்கப்பட்டது. மேலும் மக்களுக்கு விளையாட்டுப் போட்டி நடத்தி பரிசுகளையும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கினார்கள் என்பதை நினைவுபடுத்துகிறேன். 24/1/2024 அன்று ராம்நகர் அத்திகோயில் ஜெயந்தி நகர் பகுதி மலைவாழ் மக்கள் குடும்பங்களுக்கு ஸ்மார்ட் கார்டில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், ஆதார் அப்டேட் செய்தல் முகாம் நடத்தி வத்திராயிருப்பு தாலுகா அலுவலகத்தில் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் ராம்கோ ட்ரஸ்ட் மூலம் செய்து கொடுக்கப்பட்டது. மலைவாழ் மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு இதுவரை அரசுடன் இணைந்து 101 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. மலைவாழ் மக்களின் அடிப்படை வசதிகளோடு பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு நடவடிக்கைகளை ராம்கோ நிறுவனம் எடுத்து வருகின்றது. அய்யனார் கோயில், அத்திகோயில், ஜெயந்தி நகர், ராம்நகர் பகுதி மகளிர் தொழில் முனைவோர் சுய உதவிக்குழு 7, ஆண்கள் தொழில் முனைவோர் சுய உதவிக்குழு 5 உருவாக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு சேமிப்பு கணக்கு தொடங்க தமிழ்நாடு கிராம வங்கி கிளை மேலாளர்களை மலைவாழ் மக்கள் குடியிருப்புக்கு அழைத்து சென்று முகாம் நடத்தி வங்கியில் குழு சேமிப்பு கணக்கு மற்றும் உறுப்பினருக்கு தனித்தனியாக சேமிப்பு கணக்கு தொடங்கி சேமிப்பு பழக்கத்தை உருவாக்க முயற்சிகள் எடுத்து வருகிறோம். மலைவாழ் மக்கள் சேகரித்து வரும் சிறுவன மகசூல் மூலிகைப் பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யவும், தொழில் கூடம் அமைக்கவும், தொழில் பயிற்சி பெறவும், மூலிகை பொருட்கள் வைப்பதற்கு குடன் அமைக்கவும், பொருட்களை விற்பனை கொண்டு செல்ல வாகன ஆட்டோ வேண்டியும் மகளிர் திட்டம் வழியாக திட்ட அறிக்கையை DRDAக்கு கொடுத்து நிதி பெற முயற்சிகள் மேற்கொண்ட நிலையில் விருதுநகர் மாவட்ட மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு வளர்ச்சி திட்டத்திற்கு ரூபாய் 3 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக சில தினங்களுக்கு முன் தெரிய வந்த நிலையில் மிக்க மகிழ்ச்சி அடைந்துள்ளோம். இத்திட்டத்திற்கு வழிவகுத்து தூண்டுகோலாக இருந்த நமது தாளாளர் ஸ்ரீகண்டராஜா அவர்களின் பேத்தி செல்வி சாரதா அவர்களுக்கு இத்தருணத்தை நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். மலைவாழ் மக்கள் அனைவருக்கும் ஆதார் புதுப்பித்தல், புதிதாக எடுத்தல், ஸ்மார்ட் கார்டு பெயர் சேர்த்தல், நீக்கம் செய்தல், பிறந்த சான்றிதழ் பெறுதல் போன்றவைகளுக்கு முகாம் நடத்தவும் மனுக்கள் கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. வன உரிமை சட்டம் 2006 படி மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு பெறப்பட்ட வன உரிமைகளாக அய்யனார் கோயில் மலைவாழ் மக்களுக்கு 19 வீடுகள் கட்ட அனுபவப்பட்டாவும், அய்யனார் கோயில், அத்திகோயில், செண்பகத்தோப்பு, ஜெயந்தி நகர், வள்ளியம்மா நகர், ராம்நகர் மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு சிறுவன மகசூல் 11 பொருட்கள் எடுக்க அனுமதியும், மயான இடம், வழிபாட்டு தலம் செல்வதற்கு அனுமதி போன்ற வன உரிமைகள் பெற்றுத்தரப்பட்டுள்ளது. வன உரிமை கோரிக்கையாக அய்யனார் கோயில் மலைவாழ் மக்களுக்கு 16 நபருக்கு புதிய பட்டா வழங்கியும் 30 வீடு கட்டவும், ராம்நகர் மலைவாழ் மக்களுக்கு 14 வீடு கட்ட பட்டா வழங்க வேண்டுகிறோம். மலைவாழ் மக்கள் மலையில் மாடு மேய்ச்சல் உரிமை வேண்டியும், சதுரகிரி சந்தனமகாலின் கோயில் செல்லும் வழிப்பாதையில் மாதந்தோறும் அமாவாசை 3 நாட்கள், பௌர்ணமி 4 நாட்கள் கடை வைக்க அனுமதி வேண்டியும் கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வன உரிமை குழுவிற்கு விருதுநகர் மாவட்ட ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வாரியாக கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மலைவாழ் மக்கள் சார்பாக வேண்டுகிறோம். மலைவாழ் பழங்குடி மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்காகவும் வீடு கட்டவும் நிதி உதவிகளும் ஆலோசனையும் வழங்கி வரும் நமது சேர்மன் அவர்களுக்கும், வனங்களை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இம்மக்களிடம் விழிப்புணர்வு வழங்க எங்களுக்கு ஆலோசனை வழங்கி வரும் சேர்மன் மேடம் நிர்மலா ராஜு அம்மா அவர்களுக்கும், மலைவாழ் பழங்குடியின மக்களின் சேவை பணிகளுக்காகவும் விடுதி செயல்பாடுகளுக்காகவும் பல்வேறு உதவிகளும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் வழங்கி வரும் எங்களை வழிநடத்தி வரும் ஸ்ரீமதி சுதர்சனம் அம்மா அவர்களுக்கும், ஸ்ரீமதி சாரதா அம்மா அவர்களுக்கும், மலைவாழ் குழந்தைகள் அடிப்படை கல்வியை எளிமையாக கற்றுக்கொள்ள பயிற்சிகள் வழங்கி வழிகாட்டி வரும் ஸ்ரீமதி நளினா ராமலட்சுமி அவர்களுக்கும், எங்கள் சேவை பணிகள் சிறக்க உறுதுணையாக இருக்கும் பள்ளியின் தாளாளர் ஸ்ரீகண்டராஜா அவர்களுக்கும், ட்ரஸ்ட் சிஓ கிரிதரன் சார் அவர்களுக்கும் இத்தருணத்தில் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி அறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
விழாவின் சிறப்பு விருந்தினர்களை மலைவாழ் மக்கள் சார்பாக மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. இந்த காலை பொழுது நேரத்தில் எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் இந்த மருதை மாவட்டம் விருதுநகர் மாவட்ட ஆட்சி ஐயா கலெக்டர் அவர்களுக்கும் ராஜபாளையத்தை சேர்ந்த எங்கள் ராம்கோ மோலாளி அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் வணக்கம். இங்கே வனக்காப்பலார் வீரன வனக்காப்பலார் உங்களுக்கும் வருவாய்த்துறை அதிகாரி அவர்களுக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய கல்வி ஆசிரியர் அவர்களுக்கும் அதை உற்சாகப்படுத்தி ஒரு குச்சியை எடுத்து நாங்கள் மாட்டுக்கு போவோம் ஆட்டுக்கு போவோம், குச்சி எடுத்து சிலம்பு விளையாடுங்கிறது ஒரு உற்சாகமான விளையாட்டு. அவங்க தன் பாதுகாப்புக்கானது. ஆனால் இவ்வளவு எங்களால் செய்ய முடியாது. ஒரு பிள்ளையை சமாளிக்கிறதே நாங்கள் பெரிய கஷ்டம், சொன்னோடி கேட்காது. முட்டு பிள்ளைகளை உங்களை அணுகி நிற்குதுன்னா அது உங்களோட திறமையில் சகலமும் அவங்களும் கற்றுக்கொண்டு வராங்க. எங்களால் கூட கற்றுக்கொள்ள முடியாததெல்லாம் குழந்தைகள் கற்றுக்கொண்டு வராங்க. இப்போ அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்கிறாங்களோ உற்சாகப்படுத்தி அதுக்கு முன்னே கொண்டு வராங்களோ அதே எங்களுக்கும் கொஞ்சம் முன்னால் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். மாவட்ட ஆட்சியாளர் அவங்களுக்கும் வனத்துறையும் சேர்ந்து எங்களுக்கு ஆளுக்கு ஒரு கையான் நின்று தூக்கி விட்டாங்கன்னா கொஞ்சம் ஒரு படி மேலே ஏறிக்கிடுவோம். நாங்கள் இந்த மாடு மேய்ப்பது அந்த நடபாதையில் அம்மாசிக்கு 4 நாள் பௌர்ணமிக்கு 4 நாள் அந்த கடை கொண்டு வச்சு ஏதோ சோடா சர்பத்து இதுகளை வச்சு அவங்க வழி நடத்தி வராங்க. அதுவும் எங்களுக்கு உதவி செய்ய வேணும்னு கேட்குறேன். இந்த வீடுகள்லாம் எங்களுக்கு நல்ல முறையாக கட்டி கொடுத்தாங்க. இன்றைக்கி ஆணி அடித்தாலும் இறங்காது அந்த வீட்டு செவரில். ஆனால் தளங்கள் கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது, அது கொஞ்சம் சரி பண்ணணும். அம்மாட்ட கேட்டு செய்கிறோம்ட்டாங்க. இந்த கட்டடம் எப்படி இங்கே கட்டியிருக்கோ அதுபோல் எங்களுக்கும் கட்டியிருக்காங்க, குறையே கிடையாது. ஆனால் அந்த தளம் மட்டும் எங்களுக்கு சரி பண்ண வேண்டியிருக்கு. நிறையா கொஞ்சம் சின்ன சின்ன ரிப்பேர் இருக்குது, அது அம்மா அவங்ககிட்ட கேட்டு செய்யமுட்டாங்க. இந்த மையானக்கரை வழி கொஞ்சம் நல்லா எடுத்து பண்ணணும், அது அவங்க பார்த்து செஞ்சாத்தேன் ஐயா. அவங்க இங்கே இந்த கல்யாண மண்டபம்னு ஒன்று கேட்டிருக்கு, அது செஞ்சு கொடுத்தாலும் இப்படி இந்த மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சிக்கு அதுவும் உதவும், எங்களுக்கும் உதவும் அப்படின்ட்டு அதை நிறைய பேசியிருக்கோம். அது எங்களுக்கு செய்து கொடுக்கும்படியாக ஐயாட்ட வேண்டிக்கிறோம். இந்த மலைக்குள் போய் இந்த 11 பொருள் பற்றாக்குறையானது, இன்னும் ஒரு 10 பொருள் சேர்த்து கொடுத்தாங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொரு மகசூலுமே எங்களுக்கு சரியான விளைச்சல் கிடையாது. அதனால் கொஞ்சம் கூட்டி கொடுத்தாங்கன்னா செய்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான நிலைமை, நன்னாரி எடுக்க முடியாது, மழை பெஞ்சாதான் எடுக்க முடியும். இண்டன் நார்னு எடுத்தோம்னா
5-6 சால் விழுந்த உடனே அது கருப்பாயிரும், வியாபாரியே வாங்க மாட்டாங்க. அப்படியே போகணும்னாலும் முறையாக விற்கிறதுக்கு எங்களுக்கு அதில் ஒரு வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது. இடைத்தரகர்கள் வாங்கினாங்கன்னா இடையிலையும் கம்மிப்படுத்திடுவாங்க, காசுலேயும் கம்மிப்படுத்திடுவாங்க. இது நல்ல விலையோட செய்கிறதுக்கு ராம்நகருக்குள்ளேயே எங்களுக்கு ஒரு சொசைட்டி மாதிரி ஆரம்பித்து கொடுக்கும்படி கேண்டு வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். பிஎஸ்ஆர் சேதுராமம்மாள் அறக்கட்டளையின் மூலம் இந்த பகுதியில் மிக சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய ஜெயந்த் பழங்குடியினர் விடுதியில் இந்த 21வது ஆண்டு விழாவில் நான் கலந்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்பை வழங்கிய மேடம் சேர்மன் திருமதி நிர்மலா ராஜா அவர்களுக்கும், இந்த விடுதியினுடைய கரஸ்பாண்டன்ட் மற்றும் அனைத்து நிர்வாகிகள், விடுதி காப்பாளர்கள், மேலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கடந்த ஆண்டிற்கு முதல்ல 2023ஆம் ஆண்டு விருதுநகர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றவுடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தேன். அடுத்து 3வது ஆண்டாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது எனக்கு உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. சமுதாயத்தில் மிகவும் ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பழங்குடியினருக்கு அவர்களினுடைய கல்வி, வாழ்க்கை தரம் இரண்டையும் உயர்த்த வேண்டும் என்பதற்காக ராம்கோ நிறுவனத்தினுடைய சேதுராமம்மாள் இந்த அறக்கட்டளை சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறைய பணிகளை செய்து கொண்டு வருகிறது. நமது விருதுநகர் பகுதி மாவட்டத்தில், குறிப்பாக ராஜபாளையம், வத்ராப்பு வட்டங்களில் 4 இடங்களில் பழங்குடியினர் மக்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தா அவர்களுடைய கல்வி தரம் எப்படி இருந்தது, அவர்கள் எந்த அளவிற்கு பள்ளி கல்வியையும் உயர்கல்வியையும் தொட்டிருந்தார்கள் என்று பார்த்தால் மிக மிக குறைவான அளவில் இருந்தது. இன்று நிறைய மாணவ மாணவியர், ஏன் ஏறத்தாழ எல்லா மாணவ மாணவியர்களுமே பள்ளி படிப்பிற்கு வருகிறார்கள். பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்விக்கு, கல்லூரிக்கு செல்லக்கூடிய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. இந்த விடுதியிலிருந்து படித்து நர்சிங் செவிலியர் பட்டம் பெற்று இன்று செவிலியராக பணிபுரியக்கூடிய ஒரு பெண் இருக்கிறார். இன்ஜினியரிங் பொறியியல் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களும் நிறைய இருக்கிறாங்க. நான் வந்த உடனே கேட்டேன், நான் கடந்த பொங்கல் விழாவிற்கு வத்ராப்பிற்கு அருகில் இருக்கக்கூடிய ராம்நகரிற்காக அங்கே பொங்கல் விழாவிற்கு, சமத்துவ பொங்கல் விழாவுக்கு போனப்போ ஆதார் கார்டு இதெல்லாம் ஒரு சில பேருக்கு இல்லைன்னு சொன்னாங்க. அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து அவர்களுக்கு அந்த ஆதார் அட்டை உள்ளிட்டவை வழங்கப்பட்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் இந்த 4 குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் குழந்தைகளுக்கு பழங்குடியினர் ஜாதி சான்றிதழ், ஷெட்யூல்ட் ட்ரைப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அனைவருக்கும் கிடைக்கப்பட்டிருக்கிறதா என்பதையும் உறுதி செய்வதற்கு அதிகாரிகளுக்கும் நான் அறிவித்து இருந்தேன். ஏறத்தாழ எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது. இன்னும் யாருக்கும் கிடைக்கல அப்படின்னா அவங்களை உடனடியாக விண்ணப்பம் கொடுக்க சொன்னால் அவங்களுக்கு கொடுப்பதற்கும் அரசு அலுவலர்கள் தயாராக இருக்கிறார்கள். இதன் மூலமாக நான் மேடையில் மேடம் கிட்ட, நிர்மலா மேடம் கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அந்த குழந்தைங்களுக்கு. அதை எடுத்து சொன்னோன்னா, குறிப்பாக இந்தியாவினுடைய உயர்கல்வி நிறுவனங்கள், அது மருத்துவம் படிக்கக்கூடிய நீட் எக்ஸாம் எழுதி எம்பிபிஎஸ் போகிறதாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவினுடைய பொறியியல் தொழில்நுட்பங்களில் உயர்கல்வி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ஐஐடி, என்ஐடி போன்ற கல்வி நிறுவனங்களில் ஷெட்யூல்டு ட்ரைப் பழங்குடியினர் பிரிவிலிருந்து நமது தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறார்கள். நிறைய சீட்ஸ் இருக்குது. சரியாக அந்த நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பம் போடணும். விண்ணப்பம் போட்டு அந்த அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணாலே, கொஞ்சம் ஒரு கைட் பண்ணாலே அந்த குழந்தைங்களுக்கு எல்லோருக்குமே சீட்டு கிடைக்கக்கூடிய, +2ல் பாஸ் பண்ணி அந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகி கொஞ்சம் எக்ஸாமை ஒரு ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணால் கூட போதும், அங்கே சீட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு இன்னும் எடுத்து சொல்லணும். நிறைய உயர்கல்வி நிறுவனங்களுக்கு போகிறது மட்டும் இல்லை, அரசு வேலை வாய்ப்புகளில் உயர் பதவிகள்லேருந்து நிறைய வேலை வாய்ப்புகளில் இருக்குது. வேலைவாய்ப்புகள் நிறைய
ரிசர்வேஷன்ஸ் இருக்குது, இடஒதுக்கீடு இருக்குது. அவற்றையெல்லாம் முறையாக அந்த குழந்தைங்களுக்கு எடுத்து சொன்னோன்னா நிறைய குழந்தைகள் இப்போ எல்லாம் டிகிரி படிக்க வர்றாங்க. படித்து முடிச்சுட்டு அடுத்து ஒரு சில ஆண்டுகளில் அவங்க ஒரு அரசு உயர் பதவிக்கும் அரசு வேலைக்கு போகிறதற்குரிய வாய்ப்புகளை இன்னும் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நம்ம நிறைய அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியிலேயே மிக மிக முக்கியமானது அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறதா. அந்த அவேர்னஸ் தான் இல்லாமல் இருக்கிறாங்க. எல்லாருமே அந்த அவேர்னஸ் கொஞ்ச நாள் கழித்து கிடைக்கும். நம்மளே யோசிப்போம், இந்த இதெல்லாம் எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்திருப்பேன், எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சிருந்தா இன்னும் நான் சிறப்பாக செயல்பட்டிருப்பேன் அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம். எனவே இது போன்று விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, குடும்பங்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான். அதை சிறப்பாக இந்த ஜெயந்த் விடுதி, பழங்குடியர் மாணவர்களுக்கான விடுதி மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தபோது கூட அந்த கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் நான் பார்த்தபோது மேடம் கிட்ட அப்பயே சொன்னேன், எவ்வளவு குழந்தைங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணால் எவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களுடைய மொழி திறன், லாங்குவேஜ் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், அவர்களுடைய மதிப்பெண்களாக இருக்கட்டும், விடுதியில் அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய புதிய திறன்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளை வழங்கி அவர்களை ஊக்குவிக்கின்ற போது மிகச்சிறந்த மனித வளமாக அவர்கள் மாறுகிறார்கள். எனவே காலம் காலமாக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மலைகளிலிருந்து நிறைய வாய்ப்புகளை பெறாமல் விட்டவர்கள், மறுக்கப்பட்டவர்கள் இது போன்ற வாய்ப்புகளை பற்று பொது நீரோட்டத்திற்கு வருகின்ற போது இன்னும் அவர்களை நாம் நன்கு ஊக்குவிக்க வேண்டும். இங்கே எனக்கு முன்பாக பேசிய பழங்குடியினர் பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த பெரியவர் ராம்நகரில் ஒரு கல்யாண மண்டபம் கேட்டிருந்தாங்க, திருமணக்கூடம் ஒன்று கேட்டிருந்தாங்க. அந்த பகுதியில் ஒரு கல்யாண மண்டபம், அந்த மற்ற அவர்களுடைய பர்பஸ்க்கு அவங்க அவங்களுடைய சிறு வனப்பொருட்களை, சேகரிக்கக்கூடிய வனப்பொருட்களை அதையெல்லாம் உணர்த்துவதற்கு உரிய அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு இடம் நிச்சயமாக அந்த பகுதியில் கட்டித்தரப்படும். அதற்குரிய ஆணை விரைவில் வழங்கப்படும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக அவர்களுக்கு தெரிவித்து கொண்டு, இப்போது அரசினுடைய திட்டங்களில் இன்னும் அவர்களுக்கு பட்டா, ஒரு சில பேருக்கு வீடு கட்டுறதுக்கு பட்டா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பகுதியில் கொடுப்பதற்கு தகுதியுள்ள வாய்ப்புள்ள நிலங்கள் இருந்தால் நிச்சயமாக வழங்கப்படும். மற்ற அவர்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை வனத்துறையுடன் ஆலோசித்து உரிய விதிகளின் அடிப்படையில் அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நான் மிகுந்த முயற்சிகளை மேற்கொள்வேன் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு, மற்ற அடிப்படை தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றப்படும் என்ற உறுதியையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்து, மிகச்சிறப்பாக நிறைய கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ள, கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அவர்களை மிக கவனமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விடுதியினுடைய கண்காணிப்பாளர்கள், விடுதியினுடைய ஆசிரியர்கள், அங்கே இருக்கக்கூடிய சமையலில் இருக்கக்கூடியவர்கள், மற்ற வார்டன் எல்லோருக்குமே என்னுடைய பாராட்டுக்களையும், அவருடைய பெற்றோர்களுக்கும், நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சேர்ந்த வேலாயி பாலமுருகன் நன்றியுரையாற்றிட விடுதியினுடைய காப்பாளர், ஆண்கள் விடுதி காப்பாளர் என் ராமசுப்பிரமணியன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மலைவாழ் பழங்குடியின மக்கள் குழந்தைகள் கொண்டாடும் 21ஆம் ஆண்டு விழாவில் சிறந்த மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கிய நமது ராம்கோ குரூப் சேர்மன் மேடம் ஸ்ரீமதி PV நிர்மலா ராஜு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இச்சேவை பணிகளை சிறப்பாக செயல்படுத்த எங்களை வழிநடத்தி வரும் PSR சேதுராமன் சேரிட்டி மேனேஜிங் ட்ரஸ்டி ஸ்ரீமதி சுதர்சன அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரவுப்புறை மற்றும் சிறந்த மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கிய PSR சேதுராமன் சேரிட்டி ட்ரஸ்டி ஸ்ரீமதி சாரதா தீபா அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினாக வருகை தந்து மலைவாழ் பழங்குடியின குடும்பங்களுக்கு புத்தாடைகள் வழங்கியும் சிறப்புரை ஆற்றிய விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் முனைவர் திரு VP சேசன் IAS அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பணிகள் சிறப்பாக நடைபெற ஆலோசனையும் அறிவுரையும் வழங்கி வரும் PSI ராமசாமி ராஜா கல்வி தர்ம ஸ்தாபன பள்ளிகளின் தாளாளர் திரு ஸ்ரீகண்ட ராஜா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுதர்சனமில் மேனேஜிங் ட்ரஸ்டி திரு ஸ்ரீராம்குமார் ராஜா ஸ்ரீமதி நளினா ராமலட்சுமி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழா சிறப்பாக நடைபெறவும் சேவை பணிகளுக்கும் திட்டங்களுக்கும் ஆலோசனை வழங்கி வரும் ராம்கோ ட்ரஸ்டின் COO திரு கிரிதரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாவில் கலந்து கொண்ட ராம்கோ பால வித்யா பள்ளி, PSR சேதுராமன் துவக்கப்பள்ளி, TKM ராமம்மாள் துவக்கப்பள்ளி, PSM மேல்நிலைப்பள்ளி, PSR அம்மணிமாள் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் தலைமை ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாவில்
கலை நிகழ்ச்சிக்கு சிறப்பாக நடைபெற உதவிய நமது அனைத்து பள்ளி ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாவிற்கு வருகை தந்த ராஜலம் தாசில்தார், காவல் ஆய்வாளர், அரசு அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள், காவல்துறை நண்பர்கள், மகளிர் திட்ட அதிகாரிகள், பத்திரிகை நண்பர்கள் மற்றும் அனைத்து மலைவாழ் மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவிற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக அமைத்து கொடுத்த ராஜலம் மில்ஸ் பிரசிடென்ட் மற்றும் விஷ்ணு சங்கர் மில்ஸ் துணைத் தலைவர் மற்றும் சிவில் எலக்ட்ரிக்கல் பணியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக ஒளி அமைத்து கொடுத்த பணியாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்ய உறுதுணையாக இருந்த எமது விடுதி பணியாளர்கள், ட்ரஸ்ட் பணியாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ரமணா, கோபாலகிருஷ்ணா, கோவர்த்தன மலையை குடையாய் பிடித்தவனே, உன்னைத்தான் எங்களால் பிடிக்க முடியவில்லை என்று செல்லமாய் அழைத்து கோலாட்டமாடி மாயக்கண்ணனை தேடி வருகிறார்கள் எமது விடுதி மாணவ மாணவியர்கள். மீனலோசனி மணாலா, தாண்டவமாடும் சபாபதி, ஆனந்த கூத்தனே, அப்பனே சிவபெருமானே, எல்லாம் சிவமயம் என்று வாஞ்சியோடு வண்ணமிகு நடனத்தை இறுதி நிகழ்ச்சியாய் அரங்கேற்ற வருகிறார்கள் எம் விடுதி மாணவியர்கள். நமோ நம சிவாய, நமோ நம நமோ நம நமோ நம சிவாய. நமோ நம நமோ நம
காட்டு ஈஸ்வரா தப்பு செய்த பிரம்மன் தலை கொய்த ஆண்டவா பொங்கும் நஞ்சை உண்டு பூமி காத்த தாண்டவா ஆதிசக்தி உன்னில் வைத்த அன்பை சொல்லவா உலகின் மூத்த காதல் உங்கள் காதல் அல்லவா பாபா சிவராத்திரி சுந்தரா மாறாத யாவும் மாற்று மந்திரா ஆழி போன்ற உந்த நன்பிலே சிறு துளியும் போதும் இந்த உலகம் சொர்க்கமாகுவே நமோ நம நமோ நம நமோ நம சிவாய நமோ நம நமோ நம நமோ நம சிவாய